இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 2026ல இப்படி ஒன்று பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போய் கேட்போம். ஏன்னா நான் மதிக்கக்கூடிய அட்மையர் பண்ணக்கூடிய மனிதர்களில் உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இவர். விஜய் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன வாக்குறுதினா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ், அப்புறம் முன்னேற்றத்துக்கு நோ காம்ப்ரமைஸ், அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு கல்வி பொருளாதாரம் அதுல இது பண்றேன். நான் வந்து பொய்யான வாக்குறுதிக்கு கொடுத்து ஏமாத்துற ஆள் கிடையாது. என்னால எது செய்ய முடியுமோ சாத்தியமானது எது என்னால பண்ண முடியுமோ அந்த வாக்குறுதியை கொடுத்து மக்களை டெவலப் பண்றதா என்னோட அரசியல் சொல்லிட்டு அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு. அது இன்னும் இன்டிப்டா வந்து அவர் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா அவரோட தேர்தல் வாக்குறுதி வரும்ல, ஜனவரி அந்த பிப்ரவரி டைம்ல தேர்தல் வாக்குறுதி வரும். அந்த வாக்குறுதி டைம்ல நீங்க பாக்கலாம். பிளஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம இது நீங்க முதல்வன் படம் பாத்திருக்கீங்களா? அதுல வந்து அர்ஜுன் சார் வந்து ரிப்போர்ட்டரா தான் ஒர்க் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் அவர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாரு? அவருக்கு பதவின்னு ஒண்ணு கொடுத்து அந்த பதவியில ஒரு நாள் தான் உனக்கு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து மக்களுக்கு வந்து அவ்வளவு இது என்னென்னலாம் நடக்குதோ அவ்வளவு இது பண்ணி சொல்யூஷன் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மக்கள் நம்ம வி வாண்ட் அர்ஜுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. பட் ஆனா இது பாசிபிளா? ஏன் பாசிபிள் ஏன் பாசிபிள் இல்லன்றீங்க? இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில தான் இருந்தாரு, டிஎம்கே கட்சியில தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா கட்சி பிரிச்சு வந்தாரு. அவரால முதல் தேர்தலே ஜெயிக்க முடியலையா? ஓகேங்களா? எம்ஜிஆர் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேவல் கட்சி இந்த கட்சின்னு சொல்லி ஒரு இது வந்தது. ஜானகி அம்மா அவங்களுக்கும் நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிலை நடத்திக்கலையா? அதுக்கப்புறம் 2 வாட்டி 10 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஐ மீன் 2 தேர்தல் வந்து 2011 பிளஸ் 2015ல 2 தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்களே ஜெயிக்கலையா? ஆந்திரால ஒரு முதல்வர் அவர் வந்து ஒரு சினிமா துறையில இருந்து தான் வந்தாரு, அவரு ஜெயிக்கலையா? சோ அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி, ஓகே அதெல்லாம் விடுங்க. ஆம் ஆத்மி கட்சி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து இது வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து முதல் தேர்தலில் தானே ஜெயிச்சாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து இத்தனைக்கும் மக்கள் செல்வாக்குல அவர் என்ன பிராண்ட்ன்றது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவராலே ஜெயிக்க முடியுது. அப்படியாப்பட்ட அங்க டெல்லியிலே ஜெயிக்கும் போது தமிழ்நாட்டுல ஒரு பிராண்டுங்க நம்ம தமிழ்நாட்டு பையன் விஜய் அவருக்கு கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? அதே மாதிரி விஜய் அவர்கள் கேட்டாரு, இங்க கூடுற கூட்டம் ஓட்டா மாறாத நண்பானு, அதுக்கு அந்த மக்களோட கரகோஷத்தை பாத்தீங்களா? சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்களோட ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் நிக்கிறது தான் இருக்கும் மெஜாரிட்டி. ஓகே ஓகே. சோ பெரும்பாலான டைம் அந்த ஒரு 1 hour கண்டென்ட் எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் என்ன விஷயமா அந்த கான்வர்சேஷன் இருக்கும்? பாலிடிக்ஸ் 100% அரசியல் மட்டும்தான் இருக்கும். அரசியல் மட்டும்தான் 100% அரசியல் மட்டும்தான் இருக்கும். சூப்பர்.